சத்தமாக அல்லையே சொல்லுவோமா? நீங்கள் அல்லலையோ சொன்னால் உள்ள நினைடும், தூக்கம் போயிடும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் மர்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை பொழுது உங்களுக்கு அன்பின் வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வேலை லீவு, ஆனால் சர்ச்சு லீவு இல்லை. அப்படி தானே? இது கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். இந்த ஜனங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்களின் துதியை, இந்த நாளே அதுதான். சரிங்களா? இந்த ஜனங்களை நம்மளை கர்த்தரை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா அவருடைய துதியை சொல்லணுங்க. ராகாபு சொன்னாங்க தேவனுடைய துதியை குறித்து. அப்படி தானே? அவங்கக்கிட்டேயே சொல்கிறாங்க, வேவு பார்க்க அனுப்பின 2 பேர்கிட்டயே சொல்கிறாங்க தேவன் கடலை பிளந்தார்னு. அதான் துதியை சொல்லி வருவது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சு சொல்லுங்கள். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய அல்லேலூயா. எல்லாம் தூக்கெல்லாம் ஓடணும் இயேசுவின் நாமத்தினால, கனநித்திரைனா. ஏன் அப்படி சொல்லனா, நம்ம வாரம் வரும்பொழுது வசனத்தை கேட்க தான், வசனம் தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரியுதுங்களா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குற தேவ வார்த்தையின் தலைப்பு என்னென்னு பார்க்கும்போது கர்த்தாவே. அப்படி தானே இருக்காங்க. இந்த வார்த்தை சொன்னது யாருன்னு பார்க்கும்போது மோசே சொன்னார். ஆக்சுவலி சம்பவம் பார்க்கும்போது நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்ப ஒன்று மோசே நல்லா புரிஞ்சிருக்காரு. கர்த்தர் நமக்கு முன்பதாக எழுந்தார்னா என்ன தெரியுமா ஆகும்? சத்துருக்களை சிதறடிப்பார். அல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி போனார்னா உங்களை பகைக்கிறவங்க எங்கே போவாங்களாம்? ஓடி போவாங்களாம். சொல்லுங்கள். ஏசப்பா எழுந்தார்னா நமக்கு பாருங்களேன், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தனை பண்ணுவாராம், எல்லாவற்றையும் சிதறடிப்பாராம். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஓட வைப்பார். அப்படி தானே இருக்குது. இப்போ இந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா எகிப்திலிருந்து வந்திருக்கிறாங்க. எப்போ எத்தனை நாள் தெரியுமா ஆகுது? நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போ அவங்க எகிப்தில் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில், பார்வோனுடைய ஒடுக்குதலில் அவன் அடித்து துவைச்சி எடுத்தான் அவங்கள. சரிங்களா? மோசே போய் பேசினதுலேருந்து இன்னும் அடி. அதுக்கு முன்னாடி புல்லை கொடுத்து வைக்கோலை கொடுத்து செங்கல் அறுக்க வச்சான். இப்போ மோசே போய் பேசின உடனே சோம்பேறி ஆயிட்டியா அப்படின்னு நல்லா அடித்து துவைச்சி, உனக்கு வைக்கோலும் கிடையாது, நீயே போய் தேடுற, ஆனால் அறுக்கிற கல் அறுத்து தீரணும். அப்படி போட்டு வாங்கினான் வேலையை. அப்போ தேவன் என்ன பண்ணுவாருங்களா? சில பிரச்சனைகள் வரும் நம்ம வாழ்க்கையில், ஆனால் தேவன் அப்படியே விட மாட்டார். நம்ம நினைப்போம் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, இதுக்கு முடிவு இல்லையானா, உன்னை ஒடுக்கும் பொழுது சத்ரு மேலே கர்த்தருக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ தான் அவனை அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும். ஏன் இந்த இடம் கொடுக்குற? நம்மளை சத்ரு ஒடுக்கும் பொழுது தேவன் அவனை நிர்மூலமாக்கத்தக்கதாக உக்கிர கோபம் அடைந்து அவனை அழிப்பார். சரி, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பார்வன் இடத்துல விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இப்போ ஒரு இடத்துல இவங்க தங்கியிருந்தாங்க. நிறைய இடங்கள் தங்கினாங்க. 41 இடங்கள் தங்கினாங்க. 42வது தான் எங்கே போனாங்க? கானானுக்குள்ளே போனாங்க. எல்லாம் தங்கின இடத்துக்கெல்லாம் கணக்கு இருக்குது. சரிங்களா? சீனாய் மலையில் தங்கினது எத்தனாவது இடத்துல தங்கினது? 42. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? 42 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆபிரகாமிலிருந்து தாவீது 14 தலைமுறைகளும், தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற ஒரு 14 தலைமுறை, சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் செருபாபேலுடைய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 14, ஆக மொத்தம் 42ஆம் தலைமுறையில் இயேசுவானவர் இந்த பூமியில் மானிடனாய் பிறந்தார். அப்படி இவங்க பாளையம் இறங்கின இடத்துலலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீனாய் மலையில் இறங்க எத்தாவது நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க எனக்கு. சரிங்களா?
எத்தனாவது இறங்க இது என்ன மொத்தத்தில் இருக்கும் சரிங்களா, எத்தனை இடத்துல அவங்க பாளையம் இறங்கினாங்க சொல்லிட்டு. அப்போ 42வது பாளையம் தான் அவங்க கானுக்குள்ளே போனாங்க சரிங்களா. சரி, இப்போ இவங்க சீனாய் மலையில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க சரிங்களா. நான் உங்களுக்கு விளக்குறேன். சரி, இப்போ தேவன் வந்து பிரத்யட்சமாய் காட்சி கொடுக்குறாரு அவங்களுக்கு. இப்போ தேவன் எப்படி இருக்காரு? தேவன் எப்படி இருக்காரு? ஆவியாக இருக்காரு, பார்க்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அப்புறம் தேவன் ஆவியாக இருக்காரு, உண்மையாக இருக்கிறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறாரு, சத்தியமாக இருக்கிறாரு. அதுதான் அர்த்தம். தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ள நாம் ஆவியோடும், அவர் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறதால நம்ம கூட தேவ ஆவியினோட உண்மையோடு தொழுது கொள்ளணும். பொய்யா அவருக்கு தொழுது கூடாது சரிங்களா, கடமைக்காக தொழுது கொள்ளக்கூடாது. அப்போ என்ன பண்ணாங்க? தொழுது கொள்ளுன்னு சொல்லிட்டு சரி வந்துடலாம் பாயிண்ட். இப்போ தேவன் ஆவியாக இருக்காரு, சத்தியமாக இருக்காரு. நமக்கு தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசு தேவனை பார்த்தும் அவர் சத்தியத்தை பார்த்து தான் ஓடும், வேறு எந்த விதத்திலும் ஓடாது சரிங்களா. ரைட். இப்போ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு என்ன பண்ண பார்க்குற ஜனங்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவங்களுக்கு வழிகாட்டே போகுது. நினச்சி பாருங்களேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, பெரிய கூட்டம். ஸ்காலர் சொல்கிறாங்க 90 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அதோடு கூட ஆடு மாடுகள் திரளான ஜனங்கள். மோவாபின் ராஜா சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் மாடு புல்லை மேய்கிறது போல என் தேசத்தை மேய்ஞ்சி போட்டுருவாங்கன்னு பயந்து பிலேயாம கூப்பிட்டாரு. அப்போ அவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு முன்பதாக யார் தான் போகிறது? மோசே போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரோனும் போகிறாரு. ஏன்னா மோசே ஆரோன் தான் அவங்கள வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பதாக தேவன் போகிறாரு. அவர் எப்படி போகிறாருன்னா, அவர் மேகஸ்தம்பமாகவும், பாட்டில் போடுறோம், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு அது போதும். இப்படி நம்ம சொல்லணும், இப்படி சொல்லணும். ஏன்னா அவர் தான் நம்ம கூட வருவார். எங்கே போனாலும், யார் கைவிட்டாலும், என்ன பண்ணாலும் அவர் நம்மோடு வருவார். அப்படி தானே? சரி, இப்போ இந்த மேகஸ்தம்பம் அப்படியே மேலே கிளம்பும். மேலே கிளம்பும் பொழுது இவங்க பிரயாணம் போடணுன்னு தேவன் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணார். அப்போ அது மேலே கிளம்பும்போது மூட்டை முடிச்சுலாம் கட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? மேகம் அப்படி மேலே அப்படி எழும்பும் பொழுது மூட்டை முடிச்சு கட்டுவாங்க. உண்மையாகவே டென்ட்டு போடுறாங்களே, அவங்க டென்ட்டு போட தங்கினாங்க. அரதேசியும் பரதேசியுமாக கூடாரங்களில் வாசித்தாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க கட்டல கோட்டை. எங்க கானானில் இவங்க எதுவும் கட்டலைங்க, இவங்க எதுவும் நட்டலை. இவங்க நட்டல, இவங்க கட்டலை. நீங்கள் நாட்டாத, நீங்கள் கட்டாத. இப்போ நம்ம ஒன்றும் கட்டலை. பரலோகத்தில் அவர் கட்டி வைக்கிறாரு. கட்டி இதோ போகிற உனக்காக ஒரு இடத்த கட்டுறேன். இப்போ அப்படியே மேகம் அப்படி மேலே எழும்பும் பொழுது மோசே சொல்கிறாரு, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக. மோசே பலம் கிடையாது, மோசே திறமை கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் எகிப்தருடைய சகல அப்போஸ்தலர் 7 சொல்லிருக்கு. அப்படி தானே? அவருக்கு தெரியாத பில்லி சூனியம் இல்லை, அவருக்கு தெரியாத மந்திர வித்தை இல்லை. யாருக்கு? பில்லி சூனியம். கண்ணு அப்படி பார்க்குறீங்க? எகிப்தில் பில்லி சூனியம் பண்ணுவாங்க, அதை அவர் கற்றுக் கொடுத்தாங்க. எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களின்படியையும் சகல மந்திரங்களின்படியையும் இன்றைக்கும் மந்திரம் போடுவாங்க. மந்திரம் போடுறவங்களே மந்திரவாதி தானே சொல்லணும், வேற பேர் சொல்கிறாங்களே, ஆச்சரியக்குறி தானே? மந்திரம் போடணும்னு சொல்லணும், அப்படி தானே? எங்க மந்திரம் போடுறோம் மந்திரவாதின்னு சொல்கிறோமா இல்லையா? இன்னும் சில பேர் மந்திரம் போடுறாங்க, அவங்க என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களா? சரி, ரைட், வந்துடலாம். இப்போ அப்படி எல்லாம் தெரிஞ்சவர் சரிங்களா, வாக்கில் வல்லவனும் சண்டையில் பயங்கரமானவர். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. என்ன ஆயிடுச்சு? 80 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் பயங்கரமாக யுத்த வீரனாக இருந்தார். பார்வனுடைய
கும் அந்த பார்வடைய குமாரனா வளர்ந்தார், அரண்மனையில் வளர்ந்தார். இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேணாம்னு சொல்லி வெளியே வந்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். அவருக்கு அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஒருத்தன் போய் எங்கே அடிக்கிறது? ஒரு ஊருக்காரனை அடிக்க முடியுமா? ஏதோ பார்வனுடைய வீட்டில் ஒரு பதவியில் இருந்தேன், உட்கார அப்படின்னு உட்காருவாங்க. அடுத்த ஊருக்கு போனால் முடியுமா? முடியாது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இல்லை ஆண்டவர். இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? எழுந்தருணும். யாத்திராகமத்தை சொல்கிறார், நீங்கள் எடுக்காதீங்க, அப்படி சொல்லுவேன். யாத்திராகமம் 33 சொல்கிறாரு, நாங்கள் இருந்தாலும் தெரியுமா ஸ்பெஷல் ஆண்டவர், நீங்கள் எங்கள் கூட வர்றதுனால ஸ்பெஷல், இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் 3 வாட்டி மலை மேலே ஏறி தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவர், அவரே சொல்கிறாரு, நீங்கள் வந்தால் தான் நான் ஸ்பெஷல். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சொல்லணும்? சொல்லமா இல்லைங்களா? அவர் வேணுங்க, அவர் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு. அதான் டிஜே செய்ய பண்ணார், நீர் இல்லாத. அவர் இல்லைன்னா உங்களை எப்பயோ முடிச்சிருப்பாங்க கதையை. அவர் இருந்தால் தான் உங்கள் சத்துருக்களை ஓட வைப்பார். இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க, சத்துரு யார்? தேவன் ஆவியாக இருக்கிறது போல பிசாசும் ஆவியாக இருக்கிறான். உன்னை அழிக்கும்படியாக, உன்னை கெடுக்கும்படியாக, உன்னை தள்ளும்படியாக அவன் கங்கணம் கட்டிருப்பான், யாரை விழுங்கலாம் என்று. அதில் முக்கியமாக ரட்சிக்கப்படுறவங்கள விலத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி சுற்றுவான். நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளில் எழுந்தருளுங்க, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போங்க, சத்துருக்களை சிதறடிங்க. கேட்கணுங்க, வாயை திறந்து கேளுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நம்ம மேற்கொள்ள முடியாது. சரிங்களா? சொல்லுது, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக, இப்போ சொல்கிறாரு, உம்மது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவர்களாக, உம்மை பகைக்கிறவர்கள். அப்படி தானே? வர்றது நாங்கள், அப்படி தானே? வர்றது நாங்கள், அதனால் அவரை பகைக்கிறது ஏன் மோசம் சொன்னார்? ஏன்னா அழைத்தவர் அவர் சொல்கிறார், உன்னை தொடுவோன் தொட விட்டுருவாரா? தொட விட மாட்டார். அப்போ மோசே அந்த மேகம் அப்படி மேலே கிளம்பும் பொழுது, கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னு சொன்னோன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கும். சரி, தங்கி அவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் இடத்த, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், நான் அடுத்த வரேன். நமக்கு இலைப்பாறுகிற இடத்த எத்தனை காமிக்கும்? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இலைப்பாற இடம் தெரியும். நமக்கு எது இலைப்பாற இடம்? வசனம் சொல்லுது, என் இலைப்பாறுதல் நீங்கள் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னாரு அந்த ஜனங்களை பார்த்து. அப்போ இலைப்பாறுதல் என்னது? இலைப்பும் ஆறுதல். வசனம் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்புறம் எல்லா இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறீங்களா? இலைப்பையும் ஆறுதலையும். ரெஸ்ட்டு, மனுஷனுக்கு ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாதுங்க, ஆறுதல் வேணும். நீங்கள் படுத்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி தானே? நீங்கள் படுத்துட்டே இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம், ஆறுதல் இல்லைன்னா எப்படி தூங்குவீங்க? உங்களை தூங்க விடுமா? ஆறுதல் இல்லைங்க, எப்படி தூங்குவீங்க? நீங்கள் பிரச்சனையை தான் போயிட்டுருக்கோம், உள்ள கண்ணை தான் மூடிருப்போம். ஆனால் கண்ணை மூடிருப்போம், மைண்டில் ஃபுல்லாக பிரச்சனை ஓடும். ராத்திரி ஃபுல்லாக தூங்கலைங்க. ஏன்? பிரச்சனை போயிட்டுருக்கு, பிரச்சனை தூங்க விடலன்னு. அப்படி தானே? ஆனால் தேவன் சொல்கிறார், அவர்கிட்ட வரும் பொழுது நல்லா நித்திரை வருமா? அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமாய்? அவர் இடத்துல வரும்பொழுது நல்லா தூக்கம் வரும். உண்மையாங்க, நல்ல இளைப்பாறுகிற இடம் கர்த்தர். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தால் கூட இந்த இடத்துல கர்த்தர் நம்மை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்புகிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கும்போது, தேவனுடைய பெட்டி புறப்படும் பொழுது அந்த மேகம் அப்படி எலும்பு மேலே, சரிங்களா? தேவன் தமது ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்பதை குறிக்கிறதுக்காக மோசே அந்த வார்த்தையை சொல்கிறாராம். என்னது? நீங்கள் சொல்லுங்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள். தேவன் என்ன கூட இருக்கிறாரு. நான் எங்கே போனாலும், நான் பைக்கில் போனாலும், நான் நடந்து போனாலும், நான் படிக்கட்டு ஏறினாலும், நான் பாத்ரூமில் போய் நடந்தாலும் என் கூட ஏசப்பா இருக்கிறாரு. அப்படி தானே? என் கூட இருக்கிறாரு.
ஏசு நம்மோடு. எத்தனை சொல்ல முடியும்? அல்லேலூயா. சரி, அதை குறிக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, மோசே தேவனிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் எழுந்து எங்களை நடத்துங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்க. கேட்க முடியுமா? ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. அவர் நடத்தினார் வைங்களேன், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை, ஆமெனா இல்லைங்களா? துதிப்போரை கைவிட மாட்டான். என்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அவர் நடத்துவார். அதுதான் கர்த்தர். நாளைக்கு உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்காரு. கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். நாளைக்குரியதை குறித்து நாளைக்கு கவலைப்படும். நீ இன்னைக்கு துதி, நாளைக்கு உனக்கு கதவை திறப்பேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே, வழியில் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தாவே எழுந்தருளும். ஏன்னா இவங்க போகும்போது வனாந்தரத்தில் பாம்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு ஊழித்து கூப்பிட்டு பார்த்தீங்களா, காடு பகுதியாம். அங்கே என்ன மிருகம் வரும்னு நமக்கு தெரியாது. மிஸ் ஆகிட்டேன்னா மேப்பெல்லாம் கிடையாது, அங்கே ஒர்க் ஆகாதான், நெட்ஒர்க் ஆகாதான், லொக்கேஷனை பார்த்து வர முடியாதான். சில இடத்துலாம் கிடைக்குமா. அங்கே கரடி வந்தால் நான் என்ன பண்ணுறது? புள்ளி வந்தால், காட்டு கழுதை வந்தால், சிங்கம் வந்தால், ஜூவில் இருக்கிற புலியாண்டியே ஒருத்தன் விழுந்து இப்படி பண்ணான். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இங்கே ஜூவில் இருக்கிறதுக்கு அவன் போட தான் சாப்பாடு, அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் காட்டில் இருக்கிற சிங்கமோ புலியோ நல்லா தனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட அப்படி கம்பீரமாக அப்படி நிற்கும். அப்படி தானே? அது கத்துற சவுண்ட் வந்து ஜூவில் கத்துறதுக்கே, நம்ம ஜூவில் போய் பார்க்கும்போது கத்துற என்ன பண்ணுவோம்? ஏய் புலி இருக்குடா. நாங்கள் போய் பார்த்தப்போ ஒரு புலி எப்படி தொட்டியில் படுத்துருக்கு, தலை மட்டும் மேலே வச்சுருக்கு, குளிக்குதான். புலி என்ன பண்ணிச்சு, புலி இருக்கு நாங்கள் எங்கே புலி இருக்குன்னு பார்த்தா அது தண்ணிக்குள்ளே இருக்குது, தலை மட்டும் வெளியே இருக்குது. இன்னொரு புலி அந்த பக்கம் இருக்குது. அந்த புலி தெரிஞ்சு, இந்த புலி தெரியல, தலை மட்டும் தெரியுது. சரி, ஆக மொத்தத்தில் புலி சவுண்டு ஜூவில், சிங்கம் சவுண்டு ஜூவில் கேட்கும்போது நமக்கு அப்படி இருக்குன்னா, காட்டில் இருக்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும். புரிதலுங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆனால் காட்டுவாசி விட்டுருப்பான். எப்படி இருப்பான் காட்டுவாசி பாருங்களேன், காட்டா மாதிரி சாப்பிடுவான். ஆனால் எப்படி தான் இருப்பான் அவன்? பல்லே வளர்க்க மாட்டான். நமக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி தானே? பல் வளர்க்காமல் சாப்பிட்றது. என்ன மாடு பல்லா வளர்க்குது, சாப்பிட்டுட்டு வளைக்கலாம், அது கூட பார்த்தா வளைக்கலாம், இல்லைன்னா அப்படியே போகலாம். அப்படி தானே? அவனை பார்த்து எப்படி இருப்பான்? கல் மாதிரி இருப்பாங்க. உண்மை தானே? நம்ம பீஸா தூக்கி உள்ளோடுவோம், கொலன்னு இருப்போம் நம்ம. அப்படி தானே? நம்ம எப்படி இருப்போம்? அவன் சுட்டு சாப்பிடுவான், ஸ்ட்ராங்காக இருப்பான். அதே போல் காட்டில் இருக்கிற மிருகம் வேறு. இப்போ போகிறாங்க, மிருகம் வரலாம், பாம்பு வரலாம், எது வேணால் வரலாம். அப்போ வரும்போது ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லை, பிசாசும் வரலாம். அப்படி தானே? வனாந்திரத்தில் மோசையை கொல்லும்படியாக சத்துரு வந்தானே இல்லையா, அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? அப்படி வரும். இப்போ வரும் பொழுது மோசை என்ன செய்ய முடியுங்க? கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும். அதனால் மோசை சொல்கிறாரு, எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழியில் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே என் பலனோ என் திறமையோ என்னுடைய சுயமோ ஒன்றும் இல்லை, நான்லாம் அப்படின்னா அப்படின்னுவான் நம்மளை. யார்? அப்படி தானே? அப்படின்னுவான், அப்படின்னு தள்ளி விட்டுருவான் நம்மளை. இன்னைக்கு நான் நிற்பது தேவ கிருபை. சொல்லுங்க, நான் நிற்பது தேவ கிருபையால் நிற்கிற. அல்லேலூயா. முன்னாடி இருக்கிற ஆண்டுக்கு பின்னாடியும் போக தெரியும். பின்னாடி போய் அடி அடிப்பார், பின்னாடி தொடர்றவனை. முன்னாடியும் போவார், பின்னாடியும் போவார். தண்ணீரை நமக்கு பலத்த மதிலாக நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ சத்துருக்களை வழியிலிருந்து விலக்கி நம்ம வழியை செவைப்படுத்தணும்னா நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி போங்க. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவரே எங்கள் முன்னாடி போங்க ஏசப்பா, நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் என் கூட இருங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, தேவ கிருபையை மனுஷ தெய்வம் ஏற்படுத்துகிற நீங்கள்.
நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு தயவு ஏற்படணுமா? நம்ம யாரையும் நைஸ் பிடிக்க தேவையில்லைங்க. கர்த்தர் தயவை ஏற்படுத்துவார். ஆமாம் இல்லைங்களா? அதுதான் கர்த்தர். யோசேப்பு நைஸ் பிடிக்கல, தயவை ஏற்படுத்தினான். சரி, சங்கீதம் 68 அதனுடைய 1 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதுதான் சங்கீதக்காரங்க தாவீது சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள், அவர் எழுந்தாலே போச்சு ஓடும். அப்படித்தானே? 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கும் பொழுது அந்த 1 வாரம் உபவாசம் போட்டு அந்த ஊழியக்காரன் கேட்டவர், போன பிசாசெல்லாம் ஓடணும் ஆண்டவரை அப்படின்னு கேட்கும்போது, அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அவரை பார்த்து ஓடல, அவரோடு கூட கர்த்தர் வருவதை கண்டு கிளம்பிட்டான், கார் ஏறிட்டான். வரான்னு இங்கிருந்து பிசாசு விழுந்தடிச்சு ஓடும். ஏன் தெரியுமா? தேவன் நீங்க முன்னாடி போங்க. ஆமென். அப்படி பலத்த செய்களை செய்வார். வசனம் சொல்லுது, இயேசுவானவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரும் விடுவிக்கிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தாராம். அப்படிதான் இருக்கு. அப்போ அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர் தான். அதனால் அவரை நோக்கி தான் மோசே கேட்குறாரு, எழுந்தருளுங்க. அதான் சங்கீதக்காரனாக தாவீது, அவர் எழுந்தாருன்னா அடித்து ஓட வைப்பார் சத்ருவை. நம்ம போனால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம போனால் எப்பயுமே பாருங்க, நமக்கு முன்பதாக ஏசப்பா போகணும், நம்ம அவருடைய பின்னாடி போகணும், அவருடைய மறைவில் நம்ம இருக்கணும். சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் போங்க, என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் போங்க, எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க. நீங்கள் போனால் தான் யார் ஓடுறது? கேட்குறோமா? காலை எழுந்த உடனே இந்த 4-3 நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருங்க ஆண்டவரே. வேலைக்கு போனாலும் கேளுங்க, எங்கே பிரயாணங்களில் போனாலும் கேளுங்க, படிப்புக்கு போனாலும் கேளுங்க, எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை முன்வைங்க, அவர் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். அல்லேலூயா. இன்னொரு சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 132:8-9. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. சரி, கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியோடு உமது தாம்பர ஸ்தலத்திற்குள்ளே எழுந்தருளும். உதாரணத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்க முடியுமா? சும்மா அந்த இமேஜ் வைங்க. உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட், அந்த இமேஜ் வைங்க, ஆர்க் ஆஃப் கவனன்ட். அதை வச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குது பாருங்களேன். அதை எப்படி பண்ணியிருக்காருன்னு சின்ன சொல்லிவிட்டேன். பவுலும் சொல்கிறாரு, அதை பற்றி சொல்லணும்னா பெருசாக சொல்லலாம், நேரம் பத்தாது, அப்படி சொல்லியிருக்காரு. அவங்க வாசனை காமிக்கிறேன். இப்போ இந்த பெட்டி தேவன் தான் செய்ய சொல்லியிருக்காரு. எங்கே சொன்னார்னா, சீனாய் மலை மேலே மோசே இருந்தப்போ இந்த பெட்டியை இப்படி செய்யணும். இதே போல் பெட்டி எங்கே இருக்குது? பரலோகத்தில் ஒன்று இருக்குது, நீ அந்த மாதிரியே செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா, முதல்ல பெட்டி செய்யறதுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி நமக்கு ட்ரங்க் பெட்டி செய்கிறதுக்கு என்ன வேணும்? ஸ்டீல் பட்டறைக்கு போகணும். தகுடில் ட்ரங்க் பெட்டி செய்வாங்க. அதனால ட்ரங்க் பெட்டி இருந்துச்சா? ட்ரங்க் பெட்டி இருந்துச்சா இல்லையா? என் சொத்தை பிரித்து கொடுனா ட்ரங்க் பெட்டிக்கு வெளியே அடிப்பாங்க. சொத்து பிடி, தட்டை அலுமினியம் தட்டை உடச்சி இந்தா பிடி. அப்போல்லாம் ட்ரங்க் பெட்டி தான் எங்கே போனாலும். அப்படி தானே? ஒரு நாள் எங்கள் அம்மாலாம் ஊர்லேருந்து வந்தப்போ ட்ரங்க் பெட்டி தான் வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். என் பாட்டி 2 இருக்கும் பாருங்க, 2 ட்ரங்க் பெட்டி. அப்போ ட்ரங்க் பெட்டி கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ட்ரங்க் பெட்டி தான். அதுக்கப்புறம் தான் இப்போ தானே பீரோ ஆகிடுச்சி, ட்ரங்க் பீரோ ஆகிடுச்சி, இப்போ வார்ட்ரோப் ஆகிடுச்சி. அப்படி தானே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு வார்ட்ரோப்பு, அப்பாவுக்கு ஒரு வார்ட்ரோப்பு, பசங்களுக்கு 4 வார்ட்ரோப்பு. இன்ஸ்டாவில் இன்றைக்கி போட்டால் ஃபோட்டோ, நாளைக்கு அந்த பனின்னு போட மாட்டாங்க. அப்படி தானே? இன்றைக்கி பனின்னு போட்டால் அது மறுபடியும் போட மாட்டாங்களாம். நாங்கள்லாம் அப்படி இல்லை, சரிங்களா? 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அது வருஷ கணக்கு ஓடும். எங்கே போகலாம் அதுதான். கல்யாணம் அதுதான், கல்யாணம் அதுதான், பர்த்டேன்னா அதுதான். அப்போல்லாம் பர்த்டே பண்ண மாட்டாங்க, அப்போல்லாம் கஷ்டம், பர்த்டே பண்ண மாட்டாங்க. நாங்கள் வாழ்நாட்டில் பர்த்டேலாம் கிடையாது, சரிங்களா? நான் சின்ன பசங்க இப்போ கல்யாணம் பண்ணுவாங்க, நிச்சயார்த்தம் பண்ணுவாங்க, அப்புறம் பெரிய பொண்ணானா அது பண்ணுவாங்க. என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். இப்போ பெட்டி, ட்ரங்க் பெட்டிக்காக வரேன். ட்ரங்க் பெட்டியில் இது வந்து பெட்டி, உடன் பாக்ஸ்.
இந்த பெட்டி செய்கிறதுக்கு தேவன் என்ன சொன்னார்னா, முள்ளு மரத்தை கர்த்தர் சூஸ் பண்ணார். என்ன மரம்? சித்தி மரம். ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இவங்க சொன்னாங்க சித்தி மரத்தினால ஒரு பெட்டி செய்யினார். சித்தி மரம்னா முள்ளு மரம். ஷிட் அப்படின்னா முள். சரிங்களா? எபிரேய பாஷையில் ஷிட் அப்படின்னா முள். அப்போ அந்த முள்ளு மரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு முள்ளு மரத்தில் நான் பலகை செய்யணும். என்ன பண்ணோம்? முள்ளெல்லாம் என்ன பண்ணோம்? முள் மரத்தில் முள் தான் இருக்கும். கிளையெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான பலகை எடுத்து அதை சீவணும். மேலே இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கணும். முள் எழுந்துறீங்களா? சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில். முள் எது குறிக்குன்னா உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் எடுத்து நம்ம மேலே இருக்கிற உலக ஆசையெல்லாம் வெட்டி எடுத்து பலகையாய் மாற்றி அந்த பலகையை அடித்து அந்த பலகை மேலே பொன் தகடு உள்ள பொன் தகடு அடித்து உலகத்தில் இருந்த நம்மை கர்த்தர் வேர் பிரித்து வசனம் சொல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலக வழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தானை போல நம்ம நடக்கக்கூடாது. நம்மை கர்த்தர் வேர் பிரிச்சிருக்காரு. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் உலகத்தான் அல்லாதது போல, அதனால் உலகம் உங்களை பகைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் பகைக்கனா உலகம் கிடையாது. ஏதோ பகைப்பாங்க. புதுசாக பண்ணுறாங்க, புதுசாக செய்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கர்த்தர் நம்மை வேர் பிரித்து நமக்கென்று ஒரு புதிய பாதையை வச்சிருக்கிறார். சரி, எல்லாத்தையும் செதுக்கி எடுத்து நமக்குள்ள இந்த உலக ஆசைகளை எடுத்து ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி தானே? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் செய்ய முடியாது. வெட்டி எடுத்து பலகை அடித்து தங்கத்தை போடுறாரு. தங்கத்தின் அடையாளம் மகிமைனாலும் நம்மை மூடுறாரு. உள்ளம் புறமும் மூடுறாரு. நம்மளை மகிமைப்படுத்திருக்க தெரியுங்களா? யோசுவா சொல்ல, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். மோசே சொல்ல, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்றைக்கு நம்மளை மகிமைப்படுத்திருக்க அதுக்கெல்லாம் அவருடைய அபிஷேகம். எத்தனை அபிஷேகிச்சாரு? பெக்மசே பண்ணல, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் உள்ளும் புறம்பும் தங்கம். அபிஷேகம் என் மேலே, வெளியே ஆவியானவர் எனக்குள்ள. அந்த பெட்டியை உள்ளும் புறமாக தங்க தகடுகளால் அடித்தாங்க. அப்போ உங்களுக்கு வெளியவும் தேவ மகிமை இருக்குது, உள்ளவும் தேவ மகிமையை வச்சு உங்களை கவர் பண்ணி உங்களுக்குள்ள வார்த்தையை வைப்பார். பெட்டிக்குள்ளே இருக்கு வைப்பாரா? மேலே கிருபாசனம் மூடி இருக்கும். அந்த கிருபாசனம் பார்த்தீங்கன்னா முழுமையாக தங்கம். அது மேலே ரெண்டு கேருபென் இருக்கும். சரிங்களா? முழுமையாக தங்கம். அதில் இருந்து மரப்பலகையில் மொத்தம் தங்கம். மேலே அவர் முழுமையாக தங்கம். முழுமையாக அவர் யார்? மேலே இருக்கிறது முழுசாக தங்கம். சரிங்களா? தங்கம்னா கிராம் கணக்கு போயிட்டு போகிறீங்க. அவர் தான் சொக்கத்தங்கம். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. அப்படி தானே? ஏசப்பா தான் சொக்கத்தங்கம். ஆமாம், அவர் தான் சொக்கத்தங்கம். மேலே அந்த கிருபாசனம் இருக்குது பார்த்தீங்களா? அதை மூடின்னு சொல்லுவாங்க. மூடி மேலே ரெண்டு கேருபென் அப்படி நிற்கும். அது மேலே தான் நடுவில் தான் கர்த்தர் வந்து பேசுவார். சரிங்களா? இப்படி அந்த பெட்டியை கர்த்தனை பண்ணிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேலே கர்த்தர் இருக்காரு. அவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது. காப்பாற்றுற வல்லமை இருக்குது. கேருபென் எதுக்கு வச்சிருக்காருன்னா, நீ காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ தேவன் நம்ம மேலே இருப்பது நம்மை பாதுகாக்க. ஆனால் ஒன்று வார்த்தை உள்ளே இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்கு வரேன். வார்த்தை எங்கே இருக்கணும்? வார்த்தை பெட்டிக்குள்ளே இருக்கணும். அப்படி தானே? வார்த்தை எங்கே இருக்கணும்? இருதயத்தின் நிறைவு. எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நேற்றுலாம் அவ்வளோ பேர் வசன போட்டிக்கு கலந்துக்கினாங்களா நேற்று? ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். ஆச்சரியமானவரே என் வாழ்விலே, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கியூ கட்டுறாங்க, போட்டா போட்டி போடுறாங்களாம். பாஸ் சொல்லி ஆச்சரியப்படுறாரு. எதுக்கு? வசனம் சொல்கிறதுக்கா? வசனம் இருக்கணுங்க. உள்ள என்ன இருக்கணும்? உள்ள வசனம் இருக்கணும். உங்களை அப்படி தான் டிசைன் பண்ணிருக்காரு ஆண்டவர். உங்களை எடுத்து, உங்களை பிரித்து, வெட்டி எடுத்து, தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்து உங்கள் மேலே மகிமையை வச்சு உங்களுக்குள்ளே வார்த்தையை வச்சுருக்கிறாரு. உங்களுக்குள்ளே வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் போகும் பொழுது
தேவன் சத்துருக்களை சிதறடிப்பார். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் பேசவே தேவையில்லை, அதுவாக ஓடி போயிடும். அப்படி தானே? சரி, வந்துடலாம். இந்த பெட்டியை குறித்து சொன்னா அது நேரம் பத்தாது, சரிங்களா? ஆக்சுவலாக வார்த்தை என்பது என்னென்னா 2 கற்பலைகள் இருந்துச்சு. இயேசு தான் வார்த்தை. அவர் வார்த்தையாகிய தேவன். அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், சரியா? அப்போ உங்களுக்குள்ள கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்காருன்னா விடுதலை உண்டு. ஆமென். சரி, எபிரேயர் 3:5 9ஆம் அதிகாரம் 3-5 வாசிச்சேன்னா பவுல் சொல்கிற பாருங்களேன், இந்த இந்த இதை குறித்து பேசுகிற. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். சீக்கிரம், நேரம். 2 திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னற்ற செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்காடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகள் குறித்த விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இப்ப நான் அதை பேசணும், நேரம் பத்தாது, இப்ப நேரம் இல்லை. அதனால பெட்டியே நம்ம தான் பெட்டி. சொல்லுங்க, பெட்டிக்குள்ள யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறார். உடனே யோசிப்பீங்க, பொட்டுக்குள்ள நம்மளை வச்சிருவாங்களே. அது அவர் புரிச்சது. பிறப்பு ஒரு நாள்னா அந்த பெட்டிக்குள்ளே போகிற சந்தோஷம் தான். கர்த்தருக்குள்ளே ஆக மொத்தம் கர்த்தருக்குள்ளே, பெட்டிக்குள்ளே இல்லை, கர்த்தருக்குள்ளே. ஆமென் தானே? கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த பெட்டி எது குறிக்குதுன்னா நம்ம குறிக்கு நமக்குள்ள வார்த்தை இருக்கணும். அப்படி ஏசப்பா இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி மாறும். சரி, இப்போ வந்துடலாம். சரி, இப்போ இந்த பெட்டி எடுக்கும்போது இந்த பெட்டி தான் என்ன பண்ணுமா? இளைப்பாறுதலுடைய இடத்த காமிக்குமா? என்ன ஆகுமா? 10ஆம் அதிகாரம் 33-34 வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு. இப்ப கர்த்தருடைய பர்வதம் எது? பர்வதம் எது? மோசேக்கு முட்செடியில காட்சி கொடுத்தாரு, அதான் கர்த்தருடைய பர்வதம், சீனாய் மலை. வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி கட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. இப்ப இளைப்பாறுகிற இடத்தை காமிக்கிறது தெரியுமா? தேவ வார்த்தை மட்டும்தான். அப்படிதானே? உங்களுக்கு இளைப்பாறுதல் காட்டுறது எது? அதான் அவரும் சொன்னார். அவர் வார்த்தையாக தேவன் தான் இயேசு. வருத்தப்பட்டு பாருன்னு சொன்னீங்க, எல்லாம் வாங்க எங்கள் இடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பையும் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தானே? இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி தான், தேவ வார்த்தை தான் உங்களுக்கு இளைப்பையும் ஆறுதலையும் தருகிற இடத்த காமிக்கும். நீங்கள் பரலோகத்தில் போய் இளைப்பையும் ஆறுதலையும் அடையணுன்னா உங்களுக்கு வசனம் தான் வழி காமிக்கும். புரியுதா இல்லைங்களா? புரியுதா? வசனம் தாங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்படி தானே? வசனம் தான் உங்களுக்கு இளைப்பாறுகிற இடத்த காமிக்குமா? இப்போ இவங்க கிளம்புல எப்போ தெரியுங்களா? அங்கே டேட்டோட போட்டிருக்கு, 2வது வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் வருஷம். இல்லை, அதுலேயே இருக்கும் பாருங்க, 2ஆம் வருஷம் 33 அது இருக்கும் பாருங்க, இருக்கா? அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். இருக்குங்களா? சரி, 11 வாசிங்க. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி மேகம் சாட்சியுடைய வாசஸ்தலத்தின் மேலிருந்து உயர எழும்பிற்று. சரி, இப்போ டேட்டோட போட்டிருக்கு. அவங்க எகிப்திலிருந்து கிளம்பின 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் எத்தனை தேதி? 20ஆம் தேதியா? இப்படியும் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? சீனாய் மலையில் அவங்களுக்கு வார்த்தை கொடுத்தது தேவன் 2ஆம் மாதம். 1ஆம் மாதம் அவங்க கிளம்புனாங்க, 2ஆம் மாதம் தான் வார்த்தை கொடுத்தாரு. கரெக்டாக பெந்தெகோஸ்து தான் வார்த்தை கொடுத்தாரு அவங்களுக்கு. சரிங்களா? ரைட், வந்துடலாம். இப்போ அந்த பெட்டி தான் எங்கே கொண்டு போகுமா? இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு கொண்டு போகுமா? நீங்கள் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, தேவ வார்த்தை மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்படி தானே? நம்ம எப்போ இளைப்பாறுவோம்? இங்கே பிரயாசப்பட்டு இருக்கோம், ஓட்டம் போயிட்டு இருப்போம். நமக்கு இளைப்பாறுகிறது பரலோகம் மட்டும்தான்.
அப்போ நமக்கு அந்த பாதையை காட்டுறது வார்த்தை மட்டும்தான். சரி, இப்போ வந்துருங்க 1 சாமுவேல் 3:21. 1 சாமுவேல். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா, அவங்க எகிப்துன்னு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கானுக்குள்ள வச்சப்ப இந்த சீலோ என்ற இடத்துல தான் வச்சாங்க. சரிங்களா? நியாயபதி நாட்களில் நிறைய நாள் அங்கே தான் இருந்துச்சு, ஏலி வரைக்கும். சரிங்களா? இப்போ இவர் யார் தான்? சாமுவேல் யார்? அவரோட நியாயாதிபதி ஆசாரியன் ரெண்டும். ஏலி இவர் சாமுவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் அப்படி இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் யாருன்னா அவர் தான். யார்? லாஸ்ட் ஜட்ஜ் அவர் தான். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் வந்துடுறாரு, சவுல் வந்துடுறாரு. சரிங்களா? முதல் ஜட்ஜ் யார்? யோசுவா. சரி, அதுக்கப்புறம் யோசுவாக்கு அப்புறம் யார் இருந்தது? ஒத்தனியேல். சரிங்களா? அதில் ஒருத்தர் தான் சிம்சோன். எத்தனை வருஷம் நியாயம் விசாரிச்சார்? யார் சொன்னது? எல்லாம் நீங்களே சொல்லுங்க. 20 வருஷம் நியாயம் விசாரிச்சார். சரிங்களா? என் பிள்ளைங்க பைபிளே திறக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். திறங்க பைபிளை, படிங்க. ஏன்னா உங்களுக்கு இளைப்பாறுகிற இடம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இதுதான். நானே வழியும் சத்தியமும். ஏமாந்து போகாதீங்க மக்களே. என் மக்களே, நகோமி சொல்ல மாதிரி, என் மக்களே ஏமாந்து போகாதீங்க. வசனத்தை பிடிங்க. வசனம் தான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் உண்மை. சரி, வந்துடலாம். இப்போ சீலோவில் இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி எழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? மோசே சொன்ன மாதிரி ஆகணுமா இல்லையா? இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஜனங்கள் திரும்பி பலயத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். பெட்டி இல்லாம போயிருக்காங்க. முதல்ல அடிச்சு துரத்திருக்கிறாங்க, போட்டு துவைச்சு அனுப்பியிருக்கிறாங்க. வாசிங்க. அது நம்முடைய பங்கஜரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். கொஞ்சம் வாசம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் வாசம் தெரிஞ்சுக்க. பட்டி வந்துச்சுன்னா கர்த்தர் சத்ருக்களை சிதறடிப்பாராம். அப்படித்தானே? ரெண்டாவது, பகைஞர்கள் ஓடி போவார்களாம் அப்படின்றதுல வசந்த வாசிப்பாங்க நினைக்கிறேன். என்ன ஆகும்? அவங்க தோரா வாசிப்பாங்க. எப்பயுமே 5 ஆகமங்கள், அதுக்கப்புறம் தான் வரலாறு புஸ்தகங்கள் வந்துச்சு. சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா 5 புஸ்தகம் வந்து ஆகமங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது? அதுக்கப்புறம் யோசுவாக்கு அப்புறம் என்னது? நியாயாதிபதிகள். அதுக்கப்புறம் நடுவில் டக்குன்னு தாவீதை கொண்டு வரதுக்காக அப்படி போவாஸ், அப்படி ரூத் புஸ்தகம் வரும். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் வரும். சரிங்களா? அதே போல் தான் 4 புத்தகங்கள் சுவிசேஷங்கள் மிக மிக முக்கியமானது. 5வது சபை வரலாறு, அப்போஸ்தலர். சரிங்களா? சபை உருவான வரலாறு. ரைட், இப்போ வந்துடலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம போனோம், தேவன் இல்லாமல் போனோம், அடி வாங்கிட்டு வந்தோம், இப்போ தேவனோடு கூட போவோம் அப்படின்னு சொல்லி பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சீலோவிலேருந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வாசிங்க. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்பனியும் பினாகேசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ஜனங்க கத்துனாங்க, ஆனா கர்த்தர் கத்தல. பூமி மாதிரி அவங்க கத்துனாங்க. கர்த்தர் கத்திருந்தா அவங்க ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? ஓடிருப்பாங்களா இல்லையா? இவங்க கத்துறாங்க. பெட்டியை தூக்கி வந்தவங்க 2 பேரும் பயங்கரமான ஆள். ஒப்பினியும் பினகாசும்.
ஏலி பசங்க. சரி, ஏலி பசங்க தான் மோசமானலாம் பார்த்தா கத்துனவங்களும் மோசமானவங்க. ரெண்டும் கர்த்தரை தேடல, இஷ்டத்துக்கு என்ன பண்ணுது, வாழ்ந்துட்டு போகுது. பிரச்சனைனா இப்போ கர்த்தருடைய வச்சுட்டு பார்க்குறாங்க, வச்சுட்டு கத்துறாங்க. ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கலை. பூமி மாத்திரம் கத்துனாங்களாம். அதுக்கப்புறம் விழுந்துதுங்க பாரு அடி. பெட்டி வந்தோடனே ஓடிருக்கணுமா இல்லையா? இது எதை தெரியுமா குறிக்குது? சில பேர்லாம் நைட்டில் பயம் வந்தால் பைபிள் வச்சுக்குவாங்க தலைக்கீழே. எதுக்கு? உங்களுக்கு புரியுறதுக்காக பேசுகிறேன். எதுக்கு பைபிள் வச்சுக்கிறாங்கோ? ஆனால் அந்த பைபிளை படிக்க மாட்டாங்கோ. பைபிள் தலைக்கீழ வச்சுக்குவாங்களே, தலைக்கீழ வச்சா அப்படின்னு உனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி தானே? தலைக்கீழ வச்சுக்க சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து படிக்க சொல்லலையோ? பெட்டி பாளையத்தில் இருக்குங்க, எதிரி பயப்படல. பைபிள் ஒன்று தலைக்கீழ இருக்கும். பைபிள் தலைக்கீழே வச்சு தூங்குறதுக்காக பைபிள் கொடுக்கல, பைபிளை வாசித்து உள்ளே வைக்கிறதுக்காக பைபிள் கொடுத்துருக்கார். பெட்டியை கொண்டு போய் வச்சு கத்துறாங்க. என்ன வித்தியாசம்? அங்கே 450 கத்துனது போல் அங்கே 450 கத்திச்சு தெரியுங்களே, கர்மேல் பர்வத்தில். அதே கத்து தான் இங்கே. என்ன உடன்படிக்கை படிச்சிருக்காங்க? வசனத்தை கை கொள்ளாமல், வசனத்தின்படியே வாழாமல் நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் கர்த்தர் உன் சத்துருக்களை முறியடிக்க மாட்டார். அப்படி தானே? மோசே வசனத்தின்படியே வாழ்ந்தவர். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு இடத்துல தான் தவறினார். கண்மலையை பார்த்து பேசுகிறா செல்லம் அப்படின்றப்ப நீ பேசு, அது தண்ணி ஊற்றும் அப்படின்னு சொன்ன. இவர் என்ன பண்ணிட்டாரு? பதறி டம்மு நட்டு அடிச்சாரு. அதனால உள்ள காணுக்குள்ளே போல. ஆனாலும் தேவனே அவரை அடக்கம் செய்தார். ஆமாம் தானே? இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவர் கலர் எங்கே இருக்குன்னு. ஆமாம், யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியாதா? பிசாசுக்கு தெரியும். அதனால தானே போய் உடம்பு கேட்டுச்சு. சண்டை போட்டது யாரு? இப்போ அதுக்கப்புறம் பிசாசுக்கு முதல்ல அடக்கம் பண்ணப்போ இடம் தெரியும். அப்புறம் தான் தேவனை அடக்கம் பண்ணிட்டாரு, மறைச்சி வச்சுட்டாரு. பிசாசு தான் போய் கேட்டுச்சு உடம்பு கொடு. மந்திரவாதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பொருளுடைய உடம்பு எடுத்து மண்டை ஓடுந்து மைய எடுப்பாங்க. அப்படி தானே? அப்படி தானே? மோசே உடம்பு தேடிச்சு தெரியுமா? அதே போல் யூதாஸ் உடம்பையும் பிசாசு தேடிச்சான். படுபாவி, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி என் தலையை நசுக்குனது நீ தாண்டா. நான் பாட்டுன்னு ஜாலியாக அவனை பிடிச்சி ஒருத்தனுக்குள்ளே 6000 பேர் புகுந்து, ஒருத்தனுக்குள்ளே 7 பேர் புகுந்து குடுத்தனமே பண்ணோம். குட்டிலாம் போட்டோம் உள்ளே இருந்து. நீ யூதாஸே எங்களை சாவடிக்க பண்ணிட்டேடா நீ அப்படின்னு தேடிச்சான். சரி வந்துடுறான். இங்கே எல்லாம் அடித்து ஓட விட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பெட்டியை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துகிட்டு போனது? எடுத்துன்னு போய் அவங்களும் அடி வாங்கினாங்க. புரியுதுங்களா? பெட்டி இருக்கிறது விஷயம் இல்லைங்க. அந்த பெட்டிக்குள்ள வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். பெட்டி வார்த்தை நம்ம நடக்கணும். அது ஒப்பனியாக இருந்தாலும் சரி, பின்னகாசாக இருந்தாலும் சரி, ஏலியாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என் பசங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பசங்களாக இருந்தாலும் சரி, அடி தான், இடி தான். மாற்று கருத்தை கர்த்தர்கிட்ட அந்த கதெல்லாம் செல்லாது. புரியுதுங்களா? இதுவே அவங்க வசதியுடைய வாழ்ந்துருந்தாங்கன்னா பெட்டியை கொண்டு போய் வச்சு அவங்க ஆர்ப்பரிக்க தேவையில்லை. சத்ரு விழுந்து அடித்து ஓடிருப்பான். அல்லேலூயா. அப்படி தானே? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வார்த்தை வழிய தீமை தான். வசனத்தின்படியே வாழ்கிற உங்களோடு கர்த்தர் இருப்பார். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படி தானே? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. நான் மௌனம் ஆயிட்டீங்க.
மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இனிமேல் வசனம் இங்கே வைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீங்கள் மௌனமாக இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இனிமேல் நீங்கள் வசனத்தை இங்கே வைப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளே வெளியே வைக்காதீங்க. இதெல்லாம் சாட்சி பாருங்க. தேவனை பிடிக்கிற ஜனங்களுக்கு நன்மை இருக்குது, தேவனை விடுகிற ஜனங்களுக்கு பொல்லாப்பு இருக்கு. இதுவும் பைபிளாக இருக்குது, அதுவும் பைபிளாக இருக்குது. அதே பெட்டி தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துச்சு. அதே பெட்டி தான் கொண்டு வந்துச்சு இப்போ இவங்களை கை வெட்டிச்சு. என்ன வித்தியாசம்னா, அங்கே ஆசாரி நல்லது, ஜனங்க நல்லா பயந்து வந்தாங்க. இங்கே என்ன இல்லை, பயம் இல்லை. அதனால் விட்டார், அடி வாங்கிக்கின்னு ஓடினாங்க. ஒப்புனி பின்ன காசு அவுட்டு, வெட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேரை வெட்டி போட்டுட்டாங்க அங்கே. அதனால் தேவன் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஒரு வார்த்தை கீழ்படிச்சா சரி, இல்லைன்னா கஷ்டம். அதனால் வார்த்தை கீழ்படிங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இப்போ ஒன்று புரிஞ்சு போச்சு. நாம் கீழ்ப்படிந்து கை கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அப்படி தானே? அவர் வாக்கு மாறாதவர், என்றென்றைக்கு உண்மை பேசுகிறவர், எவ்வளோ வேணும் பொய்யுரையாத தேவன். சரி, கடைசி ஒரு வசனம் வாசிங்க, முடிஞ்சிடுச்சு. ஏசாயா 33:10. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று சொல்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னா ஆண்டு சொல்வாரு, இப்ப எழுந்திருக்கிற, இப்ப உயருவேன், இப்ப மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிருக்காருங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க, கர்த்தாவே எழுந்தருளுங்க. நீங்க அப்படி சொல்லும் பொழுது, ஒபீடியன்ஸாக நடக்கும் பொழுது, நீங்கள் இப்படி சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுவார், இப்போ எழுந்திருப்பேன், இப்போ உயருவேன், இப்போ யார மேன்மைப்படுவேன்கிறல. அவர் மேன்மைப்பட்டால் நம்ம மேன்மைப்பட்ட மாதிரி. அப்படி தானே? இதுதான் வசனத்தினுடைய வாழ்கிறவங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை. சரி, கடைசியாக என்னாகமம் 10:36 வாசிங்க, முடிஞ்சு. அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவார்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். இந்த மேகம் போய் ஒரு இடத்துல அப்படி நிற்கும் பொழுது இவங்க உடன்படிக்கை பெட்டியை அங்கே வச்சு அந்த ஆசிரியப்புகளை ஸ்தாபிச்சு சொல்லுவாங்களாம், கர்த்தாவே மோசுவர் 1000 ஆயிரவர்கள். அப்படி தான் இருக்கு. அதுனா 1000 ஆயிரவர்கள், ரைட்டு. 1000 கவுண்ட்லெஸ். அங்கே கவுண்டை பற்றி சொல்லங்க. அதே போல் தான் பரலோகத்துலேயும் கோடா கோடி, கோடா கோடி அப்படின்னு சொல்லிருக்கு. கவுண்ட்லெஸ், கோடா கோடி தூதர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்களாம், தேவனை துதிக்கிறாங்க. இப்போ மோசே சொல்கிறாரு, எல்லாத்தையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்த காமிக்கும் பொழுது, கர்த்தாவே 1000 இஸ்ரவேல் இடத்துல திரும்பி வாங்க, ஆக மொத்தத்தில் எங்களுக்கு முன்னாடி போங்க, எங்கள் கூட இருங்க. இதை தான் மோசே கேட்டார். அவ்வளோ ஒரு தேவ மனுஷனே அப்படி கேட்குறாருன்னா, நீங்களும் நானும் கேட்பது எவ்வளவு அதிகம். அப்படி தானே? அழிந்து போகிற மகிமையுடைய மோசையே அப்படி கேட்டப்ப அழிவில்லாத மகிமையை பெற்றுக்கொண்டு நம்ம எவ்வளோ கேட்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது எபிரேயர்ல. அழிவுள்ள மகிமையுடைய மோசே தேவனுடைய பேசிட்டு வந்தப்போ அவர் முகம் பிரகாசிச்சது. அவர் முகத்தை பார்க்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களாம். அழிவில்லாத மகிமையை பெற்றிருக்கிற நம்முடைய முகம் அப்படி தானே? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம், ஆண்டவரை உங்கள் வார்த்தை நாங்கள் நடப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம், நீங்கள் எழுந்து எங்களுக்காக பெரிய காரணம் செய்யுங்க. அப்போ ஆண்டு சொல்ற, எழுந்து அருளுவேன், உயருவேன், மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்புறம் சொல்லணும், வீட்டுக்கு வந்தோடனே, ஆண்டவரே இந்த நாள் முழுதுமாக நடத்தினீங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வாங்க. அப்படி ஆலைங்க. உங்கள் வீட்டில் கர்த்தர் இருந்தாருன்னா யாருக்கு இடம் இல்லை? பிரச்சனைக்கு இடம் இல்லை, பலவீனத்துக்கு இடம் இல்லை, அப்புறம் போராட்டங்களுக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. ஏன்னா அவன் தான் பலவீனத்தை கொண்டு வர்றது. இதெல்லாம் பாருங்கள், பலவீனத்தை கொண்டு வந்து பிசாசான்னு கேட்பீங்க. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்குவார்னு பெதஸ்தா குளத்தாண்ட ஒருத்தன் தூங்கி படுத்துட்டு இருந்தான்.
எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்குவதற்கு ஒரு தூதன் இருந்தா, வியாதி வர வைக்கிறதுக்கும் ஒருத்தன் இருப்பான். அப்படிதானே? அப்போ பிசாஸ் தான் வியாதியை கொண்டுருவான் உங்களுக்கு. ஏசு அப்பா இருக்கிற இடத்துல என்ன இல்லை? சமாதானம் இருக்கும், பிரச்சனை இருக்காது, சுகம் இருக்கும், பலவீனம் இருக்காது. பலவீனம் வந்தாலும் கத்துருவோம், பலவீனத்தில் நான் கொண்டு நிறுத்துகிற மகனை உன்னை அப்படின்னு. அப்படி எல்லாவற்றையும் செய்வார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நீங்களும் இன்றைக்கி மோசே மாதிரி சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தாவே எழுந்தருளுங்க, இப்போ எழுந்தருளுங்க, எங்களுக்கு முன்னாடி போங்க. இத்தனை நாள் என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுற பிசாசை ஓட்டு, எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் வெட்டு அப்படின்னு சொல்லி. ஆமாம் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கணும். நீங்கள் ஏய் எனக்கு விரோதமாக பேசுன நீ, ஏசப்பா உன்னை என்ன பண்ணுறாரு பாரு அப்படி சொல்கிறோமா இல்லையா? பண்ணுவார். அவர்கிட்ட விட்டு அவர் பண்ணுவார். கரெக்டுங்களா? அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அவர் யுத்தம் பண்ணார்னா வேறு மாதிரி நடக்கும். நம்மலாம் வரைஞ்சி கட்டி நிற்க தேவையில்லைன்றேன். திட்டினா கூட அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பக்கம் திட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடு. ஏன்னா உன்னை திட்டுறது அவரை திட்டுற மாதிரி, உங்களை திட்டுறது அவர் திட்டுற மாதிரி, உங்களை தொடுறது அவரை தொடுற மாதிரி விடுவாரா? பழி வாங்குவது கர்த்தருக்குரியது, கர்த்தர் பதில் செய்வார். அப்படி தானே? எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் கூட ஏசப்பா இன்னைக்கு வசனத்துல வாழங்க, பழகுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.